Hello students, இன்னைக்கு வீடியோவில் நம்ம ஸ்டேட் போர்டு +1 அக்கௌண்டன்சி சப்ஜெக்டில் 10th சாப்டர் டெப்ரிஷியேஷன் உடைய செகண்ட் மெத்தட் ரிட்டன் டவுன் வேல்யூ மெத்தட் அதோடைய மீனிங் மெரிட்ஸ் லிமிட்டேஷன்ஸ் வித் எக்ஸாம்பிள் சம்மோட பார்க்க போகிறோம். நான் உங்கள் ஹோஸ்ட். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். Written down value or diminishing balance method. Written down value method other name diminishing balance method. Under this method, depreciation is charged at a fixed percentage on the written down value of the asset every year. இதில் depreciation charge வந்து fixed percentage, அது rate வந்து fixed-ஆ இருக்கும். Hence, it is called written down value method. இப்போ யூஸ்வலாக உங்களுக்கு டெப்ரிஷியேஷனில் ரிட்டன் டவுன் அப்படின்னா டெப்ரிஷியேஷன் ரெடியூசிங் இயர் ஆஃப்டர் இயர். ஸோ புக் வேல்யூ ஆஃப் அன் அசட் ரெடியூஸ்டு. இப்போ ஸ்ட்ரைட் லைன் மெத்தடில் பார்த்தீங்கன்னா சேம். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட் இயர் 5,000னா அது 5,000 வந்து கண்டினியூஸாக தேர்ட் இயர் ஃபோர்த் இயர் வந்துகிட்டே இருக்கும். ஆனால் ரிட்டன் டவுன் வேல்யூ மெத்தடில் இயர் ஆஃப்டர் இயர் இட் வில் பி ரெடியூஸ்டு. Written down value is the book value of the asset, that is original cost of the asset minus depreciation up to the previous accounting period. இப்போது written down value மெத்தடில் ஒரிஜினல் காஸ்ட்லேருந்து depreciation மைனஸ் பண்ணிடுவாங்க. எது வரைக்கும்? up to the previous accounting period வரைக்கும். As the amount of depreciation goes on decreasing year after year, it is called diminishing balance method or reducing installment method. இதுக்கு அதர் நேம் என்னது? diminishing balance method or reducing installment method. Example, on 1st January 2012, a firm purchased a machine at a cost of 1 lakh. Depreciation charged at 10% per annum on written down value method for the 5 years as follows. இப்போ உங்களுக்கு எக்ஸாம்பிள் சம் கொடுத்துருக்காங்க. அதில் காஸ்ட் ஆஃப் அன் அசட் வந்து 1st January 1 lakh. இதில் ஒரு 10% டெப்ரிஷியேஷன் கண்டுபிடிச்சா 10,000. இதை மைனஸ் பண்ணணும். மைனஸ் பண்ணால் 1 lakhலேருந்து 10,000 போச்சுன்னா 90,000. 90,000 தான் உங்களுக்கு இப்போ ஒரிஜினல் காஸ்ட்டு. அதிலிருந்து நெக்ஸ்ட் இயருக்கு 1/1/2013க்கு டெப்ரிஷியேஷன் 10% கண்டுபிடிக்கணும்னா இந்த 90,000ல் தான் கண்டுபிடிக்கணும். இப்போ ஸ்ட்ரைட் லைன் மெத்தடில் என்ன பண்ணுவோம்? இந்த 10,000 லைனாக வரும் இல்லையா? 10,000 ஃபிக்ஸடாக டெப்ரிஷியேஷன். ஆனால் ரிட்டன் டவுன் வேல்யூ மெத்தடில் கிடைக்கக்கூடிய வேல்யூலேருந்து நம்ம ஒவ்வொரு வருஷமும் டெப்ரிஷியேஷன் 10% கண்டுபிடிக்கணும். இப்போ பாருங்கள், 90,000ல் 10%னா 9,000. தென் அதை மைனஸ் பண்ணால் 81,000 பேலன்ஸ். 2014ல் 81,000. இந்த 81,000ல் 10% டெப்ரிஷியேஷன் கண்டுபிடிச்சா 8,100. தென் அதை மைனஸ் பண்ணுங்கள். 72,900 2015ல் ஒரிஜினல் வேல்யூ. தென் 72,900ல் 10%னா 7,290. 2016ல் 72லேருந்து 7,000 போச்சுன்னா 65,610. அதில் 10% கண்டுபிடிக்கணும். ஸோ இதே மாதிரி ஒவ்வொரு வருஷமும் கிடைக்கக்கூடிய புக்கு வேல்யூலேருந்து டெப்ரிஷியேஷன் 10% மைனஸ் பண்ணிகிட்டே வரணும். 2017ல் 59,049. அதில் உங்களுக்கு 10% கண்டுபிடிச்சிங்கன்னா இங்கே பாருங்கள், 59,049 × 10%னா உங்களுக்கு 594.9 இருக்குது. பாயிண்ட்டுக்கு அப்புறம் 5க்கு மேலே இருந்தால் அது ரவுண்ட் அப் பண்ணிக்கலாம். அதனால தான் 5,905 வந்து கிடச்சிருக்கு. when depreciation is plotted on a graph for 5 years it appears as follows. இப்போ கிராஃபில் அதை பிளாட்டட் பண்ண வரையணும்னா, பிளாட்டட்னா வரைஞ்சோன்னா எப்படி இருக்குன்றது உங்களுக்கு கிராஃப் ஷீட்டில் எப்படி இருக்குன்றது காமிச்சிருக்காங்க. அமௌண்ட் சைடு 2,000, 4,000, 6,000 அப்படி 2,000 இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இயர் சைடு வந்து 2012லேருந்து 2017 வரைக்கும். இப்போ 2012ல் உங்களுக்கு எவ்வளோ வந்திருக்கு? 10,000ல் ஒரு பாயிண்ட் வச்சுக்கலாம். அப்புறம் 13ல் வந்து உங்களுக்கு எவ்வளவு? 8,100. 2013ல் 9,000. 9,000னா இதுக்கு 8,000 மேலே ஒரு டாட் 9,000. தென் 2014ல் 8,160.
8,100. அதுக்கப்புறமா இதே மாதிரி ஒவ்வொரு வருஷமும் வந்து 2014 8,100 இங்கே பாயிண்ட் வச்சுக்கோங்க. தென் 15 how much 7,290. அப்போ ஒவ்வொரு வருஷமும் இங்கே பாயிண்ட் 2016 6,561, அப்புறம் 2017 5,905. ஸோ இதில் ஸ்லோப்பிங்காக வருது பாருங்கள். டெப்ரிஷியேஷன் லைன் வந்து ரிட்டன் டவுன் வேல்யூ மெத்தட் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டே வருது இயர் ஆஃப்டர் இயர். அதுதான் இங்கே ட்ரா பண்ணி காமிச்சிருக்காங்க. இப்போ 2012, அப்புறம் 13, 14, 15, 16 இது மாதிரி ரெடியூஸ் ஆகிட்டே வருது. மெரிட்ஸில் பாருங்கள், ஃபாலோயிங் ஆர் த மெரிட்ஸ் ஆஃப் ரிட்டர்ன் டவுன் வேல்யூ மெத்தட். ஈக்குவல் சார்ஜ் அகெயின்ஸ்ட் இன்கம். In the initial years, depreciation is high and repair charges are low. எப்பவுமே இனிஷியல் இயர்ஸில் டெப்ரிஷியேஷன் சார்ஜ் வந்து ஹையாக இருக்கும், ரிப்பேர் சார்ஜ் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். when the asset becomes older, கொஞ்சம் நாள் ஆக after 5 years or 6 years, the amount of depreciation charged is less but repair charge are more. டெப்ரிஷியேஷனுடைய வேல்யூ கம்மியாகிட்டே வரும், ரிப்பேர் சார்ஜ் அதிகமாகிடும். hence the total burden on profit in respect of depreciation and repairs put together remains almost similar year after year. இந்த depreciation அமௌண்ட்டும் இந்த ரிப்பேர் அமௌண்ட்டும் ஆல்மோஸ்ட் சிமிலராக தான் இருக்கும் ஒவ்வொரு வருஷத்துக்கும். லாஜிக்கல் மெத்தட்னா இந்த earlier years when the asset is more productive, high depreciation is charged. ஸ்டார்டிங்கில் இப்போ 1 to 5 yearsனால் ப்ரொடக்ஷனும் அதிகமாக இருக்கும், டெப்ரிஷியேஷனும் அதிகமாக இருக்கும். In the later years when the asset becomes less productive, the depreciation charge is less. கொஞ்சம் after 5 years 6 to 10 yearsல வந்து ப்ரொடக்ஷனும் கம்மியாகிடும், அப்போ டெப்ரிஷியேஷன் ஆட்டோமேட்டிக்காக லெஸ் ஆகிட்டே வரும். limitations பார்த்தீங்கன்னா, following are the limitations of written down value method. Assets cannot be completely written off. Under this method, the value of an asset, even if becomes obsolete and useless, in case ஏதாவது innovative new assets வந்தாலும் இல்லை யூஸ்லெஸ்ஸாக இருந்தாலும் it cannot be reduced to zero and some balance would continue in the asset account. என்னதான் இன்வென்ஷன் நியூ டெக்னாலஜி வந்தாலும் இல்லை யூஸ்லெஸ்ஸாக இருந்தாலும் அதோட வேல்யூ ஜீரோக்கெலாம் போகாது. it continue, some of the amount continuationல இருக்கும் asset accountல. Second point, ignores the interest factor. This method does not take into account the loss of interest on the amount invested in the asset. The amount would have earned interest had it been invested outside the business is not considered. இப்போ இந்த மெஷினரி வாங்குறோம்னு வச்சுக்கோங்க, அதில் இன்வெஸ்ட் பண்ணுற அமௌண்ட் அவுட் சைடு ஆஃப் த பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ணால் இன்ட்ரெஸ்ட் வந்துருக்கும். ஸோ அந்த இன்ட்ரெஸ்ட் ஃபேக்டரே இதில் இக்னோர் ஆகிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. difficulty in determining the rate of depreciation. Rate of depreciation கண்டுபிடிக்கிறது இந்த மெத்தடில் very difficult. Under this method, rate of providing depreciation cannot be easily determined. The rate is generally kept higher because it takes very long time to write off an asset down to its scrap value. ஏன்னா ரொம்ப லாங் டைம் எடுக்கும். இப்போ ஃபார்முலா பாருங்கள், ரேட் ஆஃப் டெப்ரிஷியேஷனுக்கு 1 minus n root of scrap value divided by original cost into 100. இந்த இடத்துல என்ன யூஸ்ஃபுல் லைஃப் 5 years 10 yearsன்னு கொஸ்டின் கொடுப்பாங்களா அது. இப்போ இந்த ரூட்லாம் கண்டுபிடிக்கணும், இவ்வளோ கால்குலேஷன் இருக்குது. ஸோ இதை ரேட் ஆஃப் டெப்ரிஷியேஷன்றது வெரி டிஃபிகல்ட். இக்னோர்ஸ் த ஆக்சுவல் யூஸ் ஆஃப் த அசெட். Under this method, a fixed rate of depreciation is provided on the written down value method of asset by applying the predetermined rate of depreciation on its original cost, but the actual use of the asset not considered in the computation of depreciation. இந்த மெத்தடில் வந்து ரேட் ஆஃப் டெப்ரிஷியேஷன் முன்னாடியே இந்த ஃபார்முலா வச்சு ஐடென்டிஃபை பண்ணிவிடுவாங்க, ஃபிக்ஸடாக இருக்கும். அதுக்கப்புறம் தான் ஆக்சுவல் யூஸ் ஆஃப் த அசட்டே ரன் ஆகும். ஸோ
ஆக்சுவல் யூஸ் ஆஃப் த அசட் தெரியாமல் எப்படி ரேட்டு ப்ரீ டிட்டர்மைண்டாக முன்னாடியே ஃபிக்ஸ் பண்ணிடுவீங்க. அதுவும் ஒரு ஒன் ஆஃப் த இக்னோரன்ஸ் ஆஃப் த ஆக்சுவல் யூஸ் ஆஃப் த அசட்னு சொல்கிறாங்க. சூட்டபிலிட்டின்னு பார்த்தா திஸ் மெத்தட் இஸ் சூட்டபிள் இன் கேஸ் ஆஃப் அசட் ஹேவிங் எ comparatively long life which require considerable repairs in the later years. They become older. எக்ஸாம்பிள் பில்டிங் அண்ட் பிளான்ட் அண்ட் மிஷினரி அசட்டுக்கு தான் இந்த ரிட்டர்ன் டவுன் வேல்யூ மெத்தட் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் இல்லஸ்ட்ரேஷன் 4ல் பாருங்கள். A firm purchased a plant on 1st January 2018 for 9,000 and spent 1,000 as erection charges. எரெக்ஷன்னா நிறுவுதல். ஒரு மிஷினரி வாங்கிட்டு வந்தாங்கன்னா அதை எடுத்துகிட்டு வந்து ஃபேக்ட்ரியில் ஃபிக்ஸ் பண்ணுற சார்ஜஸ். Calculate the amount of depreciation for the year 2018 15% per annum under the written down value method. Accounts are closed on 31st March க்ளோஸ் ஆகுது. இப்போ இதில் பாருங்கள் சொல்யூஷன் என்னது? 1st January வாங்கியிருக்காங்க 9,000 ப்ளஸ் 1,000 rupees உங்களுக்கு எரெக்ஷன் சார்ஜஸ். ஸோ ஒரிஜினல் காஸ்ட் வந்து 10,000. ரேட் ஆஃப் டெப்ரிசியேஷன் அவங்களே 15% கொடுத்துட்டாங்க. ஸோ இதிலேருந்து 10,000லேருந்து 15%. டேட் ஆஃப் பர்ச்சேஸ் எவ்வளவு? 1st January. அப்போ நம்பர் ஆஃப் மந்த்ஸ் யூஸ்டு 31st முடியுது, மார்ச்சோடு முடியுது. அப்போது ஜான்வரிலேருந்து மார்ச் வரைக்கும் ஹவு மெனி மந்த்ஸ்? 3 monthsக்கு தான் நம்ம கேல்குலேட் பண்ணணும். அப்போ எப்படி கேல்குலேஷன்? 10,000 இன்ட்டு 15% இன்ட்டு 3/12. இப்போ 3 monthsனால் 3/12. இப்போ 6 months இருந்தால் 6/12. அந்த மாதிரி மந்த் கேல்குலேஷன் போட்டுடணும். ஸோ இது ஆஸ் யூஷுவல் கேல்குலேஷன் தான். 2 0க்கு 2 0 அடிச்சுன்னா 100 பேலன்ஸு. இப்போ 100 இன்ட்டு 15னா 1,500 இன்ட்டு 3/12 எப்படி பண்ணுவீங்க? 12 டேபிள்ஸ் வந்து 15ல் 1 டைமா, பேலன்ஸ் இல்லை 3. இப்போ 30ல் எத்தனை 12 இருக்குது? 2. அப்போது 2 போட்டுட்டு பேலன்ஸு 6. அப்போ 60ல் எத்தனை 12 இருக்குது? 5. அப்போ 125 இன்ட்டு 3 போட்டிங்கன்னா 375 இஸ் த depreciation amount. 375 is the depreciation amount. இது ஒன் ஆஃப் த எக்ஸாம்பிள். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.